யாழ் நகரில் புகழ்பூத்த பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் இந்துக் கல்லூரி முதன்மையானது. மாணவர்களுக்கு அறிவு ரீதியாகவும் மனப்பாங்கு ஒழுக்க விழுமியங்களையும் அனுபவப்படுத்தும் முதன்மை நிறுவனமாகவும் எம் கல்லூரி விளங்கி வருவது பெருமைக்குரியதாகும். கல்லூரியின் கவிநிலை மாணவர்களின் கற்றலுக்கு தூண்டுகோலாக அமைந்துள்ளது. யாழ் இந்து கல்லூரியில் நான் 21/12/2005 அதிபராக தலைமையேற்றேன். அந்த காலப்பகுதியிலிருந்து இன்று வரை சேவை கழகத்தினுடைய செயல்பாடுகளை அவதானித்து வருகிறேன். 3.5 வருடங்கள் இவ்வாறு அவதானிக்கப்பட்டுள்ளது. சேவை கழகத்தினுடைய செயல்பாடு பாடசாலையின் ஒழுங்கமைப்பு, நிர்வாகம், பாடவிதான அபிவிருத்தி, கல்வி அபிவிருத்தி போன்றவற்றுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இதன் பொறுப்பாசிரியர் எனது நண்பரும் ஆசிரியருமான தவகுலசிங்கம் ஆசிரியருடைய செயற்பாட்டில் இந்த சேவை கழகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வருகின்றது. மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த சேவை கழகம் காலையிலும் சரி, பாடசாலை விடுகின்ற நேரத்திலும் சரி, அல்லது இடைவெளிகளின் போதும் சரி, தனது கடமைகளை பகுத்து பிரித்து அதன் அங்கத்தவர்களுக்கு சரியான பயிற்சிகள் வழங்கி ஒரு கடமை கண்ணிய கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது. சில சமயங்களில் மாணவ தலைவர்கள் நியமனம் தாமதமாகின்ற போது இந்த சேவை கழகத்தினுடைய அங்கத்தவர்கள் தான் அந்த கடமைகளையும் ஆற்ற வேண்டிய சூழ்நிலை பல சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அதனை அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த சேவை கழகம் மாணவர்களின் தலைமைத்துவ பயிற்சியை மட்டுமல்லாது மற்றவருக்கு சேவை செய்ய வேண்டும், அந்த சேவை செய்வதன் மூலம் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற பண்பை நன்கு செயல்படுத்தி வருகின்றது அவதானிக்கப்படுகிறது. இந்த கழகம் இங்கு இருக்கின்ற கழகங்களில் ஒரு சிறப்பான கழகமாக இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் சஞ்சிகை மனிதன் என்ற சஞ்சிகை வெளியீட்டையும் சின்னஞ்சூட்டு வைபவங்களையும் பொதறிவு போன்ற பரீட்சைகளை நடாத்தி பரிசுகள் வழங்குகின்றமையும் வேறு நிறுவனங்களுக்கு கொண்டு வந்து அவர்களின் பங்களிப்புடன் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் செயல்பாடுகளை அமைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஒட்டுமொத்தமாக நோக்குகின்ற போது யாழ் இந்து கல்லூரியில் சேவை கழகம், அதனுடைய நிர்வாக உறுப்பினர்கள், பொறுப்பாசிரியர் போன்றவர்களுடைய செயல்பாடு இக்கல்லூரியின் மேலும் மேலும் வளர்ந்து செல்வதற்கும் ஒழுங்கமைப்பை கட்டுப்படுத்துவதற்கும் மிக உறுதுணையாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இவ்வாறு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
சேவைக் கழக அங்கத்தினர் காலத்துக்கு காலம் தேவைக்கு ஏற்ப கூட்டங்கள் கூடி முடிவுகள் எடுத்து சேவையை நெறிப்படுத்தி வருகின்றனர். இந்த குறும்பட ஆக்கம் இடம்பெறுகின்றது. இது உண்மையிலே நம்முடைய கழகத்தினுடைய ஒரு ஆவணப்படுத்தலுக்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த சிந்தனையை இந்த நிர்வாகம் கொண்டு இதனை செயல்படுத்துவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சேவைக் கழக நிர்வாக சபை உறுப்பினர்கள் தம் சக உறுப்பினர்களுடன் மனம் விட்டு கதைத்து கதை பேசி தீர்மானமெடுத்து வருவது ஓர் சிறப்பான அம்சமாகும். சேவைக் கழக அங்கத்தவர்களது ஆக்கங்களை தாங்கி வரும் மனிதம் என்னும் சஞ்சிகை தொடர்ந்து வெளிவருகிறது. 1991 ஆண்டு மனிதம் இதழ் ஒன்றும், 1992, 2002 ஆண்டு காலப்பகுதிக்குரிய 2வது மனிதம் இதழும், 2004 ஆண்டு 3வது மனிதம் இதழும், 2008 ஆண்டு மனிதம் 4ம், 2009 ஆண்டு மனிதம் இதழ் 5மாக 5 மனிதம் சஞ்சிகைகள் மலர்ந்துள்ளன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட கழகங்கள் இருக்கின்றன. அந்த கழகங்களிலே எனக்கு விருப்பமான கழகம் இந்த சேவை கழகம். ஏனென்று சொன்னால் பாடசாலை இயங்குகின்ற நாட்களிலே நாள் முழுவதும் தொழிற்படுகின்ற அமைப்பு என்பதை நான் சொல்லலாம். அதாவது காலையிலே வருகின்ற போதும் கூட இந்த சேவை கழக மாணவர்கள் கடமை புரிந்து கொண்டிருப்பார்கள். அதைவிட சைக்கிள் மேற்பார்வை, அதைவிட இந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற என்ன வைபவங்களாக இருந்தாலும் கூட மாணவர்களோ அல்லது இந்த நிர்வாகத்தில் உள்ளவர்களோ சேவை கழக உறுப்பினர்களை விரும்பி அழைத்துக் கொள்வார்கள். இவ்வாறான வகையிலே இந்த சேவை கழகத்தினுடைய அங்கத்தவர்கள் அவருடைய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலையிலே மாணவர்களை நாங்கள் மாண்புகள் ஆக்குவதற்காகத்தான் இந்த அமைப்புகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அமைப்புகள் சில வேளையிலே அலங்கூலமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் நான் அதை வலியுறுத்த வேண்டும். அது தவறல்ல, அவர்களில் அலங்கூலமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சேவை கழகம் ஒன்றுதான் இந்த அலங்கோலத்தன்மை இல்லாத ஒரு செயற்பாட்டிலே செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நான் கண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே சேவை கழகம் இங்கு கல்வியினுடைய பல்வேறு சேவைகளை பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அமைப்பாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலே தொழிற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் சிறு வயதிலிருந்து அல்லது ஆரம்ப வகுப்புகளிலிருந்து இந்த கழகத்தில் தொடர்ந்து செயற்பட்டு வருவதனால் அவர்கள் உயர் வகுப்புகளை எழுதுகின்ற போது, குறிப்பாக கட்டணமை பருவத்தில் வருகின்ற போதும் கூட அந்த கட்டணமை தன்மையும் கூட மலங்கடைக்கின்ற இயல்புடையவர்களாக இந்த சேவை கழக உறுப்பினர்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே சேவை கழகத்தினுடைய வெளிப்பாடு சேவை இந்த கல்லூரியிலே உடனே இருக்க வேண்டும். இந்த சேவை கழகத்தை உருவாக்கியவர் என்னுடைய முன்னாள் அதிபர் திரு பஞ்சலிங்கம் அவர்கள்.
அவர்களுக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சேவை கழகமானது சேவை செய்யும் ஒரு வளமாக காணப்படுகின்றது. அதில் சேர்ந்தவையாக நான் சேவை செய்யும் ஒரு சந்தர்ப்பத்தையும் சேவை செய்யும் ஆசையும் என்னிடத்தில் வழங்கப்பட்டது. இவ்வாறு ஏனைய ஒரு சேவை கழகத்தில் சேர்ந்து அந்த களத்தை பெற்றுக்கொள்ள கல்லூரி ஆரம்பிக்கும் வேளைகளில் மாணவர்களின் துவிச்சக்கர வண்டிகளை நேர்த்தியாக அழகாக ஒழுங்குபடுத்தி மாணவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைப்பதோடு பாடசாலையின் கவி நிலையையும் உயர்த்தி வருகின்றனர். நமது கல்லூரியின் சேவை கழகம் 1991ஆம் ஆண்டு திரு பஞ்சலிங்கம் அவர்கள் அதிபராக இருந்த பொழுது அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அப்பொழுது ஆசிரியராக இருந்த திரு வில்வராஜா அவர்கள் இதனை பொறுப்பேற்று மிகவும் கட்டுப்பாட்டுடன் நடத்தி வந்தார். அதற்கு பின்பு திரு தவவரசிங்கம் ஆசிரியர் அவர்கள் இந்த கட்டுப்பாட்டுடனும் திறமையுடனும் இக்கழகத்தை முன்னெடுத்து சென்று வழிவகுத்தார். தற்பொழுதும் அவர் கழகத்தின் பொறுப்பாசிரியராக பலகாலம் சேவையாற்றி வருகின்றார். சேவை கழகம் பாடசாலை நாட்களிலும் கல்லூரி விழாக்கள் போன்றவற்றிலும் மிகவும் முழுமையாக எல்லோருக்கும் சேவை செய்து வருவது கவனிக்கத்தக்கது. இவர்களை சேவை கழக உறுப்பினர்களையும் பொறுப்பாசிரியரையும் வாழ்த்துகிறோம். உலகில் நடைபெறும் மாற்றங்களை தெளிவாகவும் உண்மையான தகவல்களை உடனுக்குடன் கரும்பலகையில் எழுதுவதன் மூலம் மாணவர்களிடையே பொது அறிவு திறனையும் உலக விடயங்கள் பற்றிய தெளிவையும் ஏற்படுத்துவதுடன் அவற்றை தொகுத்து பொது அறிவு பரீட்சை நடாத்தி மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வருகின்றனர். நமது கல்லூரியில் 1991ஆம் ஆண்டிலிருந்து சேவை கழகத்தினர் தமது பணியை திறம்பட ஆற்றி வருகின்றனர். நமது கல்லூரியில் நடைபெறும் சகல விழாக்களிலும் அவர்கள் முன்னின்று உழைப்பதுடன் திறமையான சேவைகளை ஆற்றியமைக்காக பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளனர். பாடசாலையில் நடைபெறும் விழாக்கள் நிகழ்வுகளின் போதும் இவர்களது சேவை அளப்பெரியதாகும். அன்பான உபசரிப்பினாலும்
பண்பான உணவு பரிமாறுகையினாலும் விருந்தினர்களிடையேயும் ஆசிரியர்களிடையேயும் சக மாணவர்களிடையேயும் தமக்கென ஓர் தனி இடத்தினை பெற்று மிளர்கின்றனர். கடந்த 7 ஆண்டுகளாக சேவை கழக உறுப்பினராக இருந்து வருகின்றேன். கடந்த ஆண்டு சேவை கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றேன். நமது நிர்வாக சபையினரால் மனிதம் சஞ்சிகையுடன் 22 வெளியீடு செய்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது இந்த புத்தக முயற்சிக்கு ஊக்கமளித்து நிரூபடுத்திய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சேவை கழகத்தில் சுய விருப்பத்தின் பேரில் சேர்ந்து கொள்கிற உறுப்பினர்கள் அவர்கள் தங்களுடைய பாடசாலை காலத்தில் வகுப்பறை கற்பித்தலுக்கு மேலாக தங்களுடைய பொது வேலைகளில் சேவைகளில் இணைந்து கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்கை ஏற்படுத்துவதனூடாக அவர்கள் தாமாகவே விரும்பி இந்த சேவையை மேற்கொள்ளுகின்ற நிலையை பாடசாலையில் கற்றுக்கொள்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் சமுதாயத்தில் பிரவேசிக்கின்ற போது தாங்களும் இந்த பொது சேவை என்பதை பற்றிய உணர்வோடு செல்லக்கூடியதாக இருக்கிறது. பாடசாலையில் கழக உறுப்பினர்கள் மத்தியில் அவர்களுடைய தலைமைத்துவ ஆற்றல், அவர்களுடைய சேவை மனப்பாங்கு, மற்றவர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற திறன்கள், அவர்களுக்கிடையில் ஏற்படக்கூடிய புரிந்துணர்வின்மை காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் ஆகியவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. பொதுவாக எமது பாடசாலையில் இயங்குகின்ற கழகங்களில் எமது கழக உறுப்பினர்கள் பிரதி உபகாரங்களை எதனையும் எதிர்பாராமல் மேற்கொள்ளுகின்ற இந்த பணி தொடர்ந்தும் அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் கீழ் வகுப்பு மாணவர்கள் மட்டுமல்ல, காப்பத உயர்தர வகுப்பு மாணவர்கள் கூட இதில் புதிதாக இணைந்து தங்களுடைய ஆற்றல்களையும் திறன்களையும் வளர்த்துக் கொள்வதற்காக இணைந்து கொள்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான நிலையாக இருக்கும் என்று சொல்லி நான் கருதுகிறோம். எனவே பாடசாலை காலங்களில் மாணவர்கள் இத்தகைய அனுபவங்களை பெறுவதற்கு சேவை கழகம் போன்ற கழகங்களில் சேர்ந்து இயங்குவதும் அதன் செயற்பாடுகளில் பங்களிப்பதும் மூலமாக ஒரு பொருத்தமுள்ள பிரஜையாக வெளியிட வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கழக செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகுப்புகளுக்கு இது இப்போ இந்த அதுக்கு அடுத்த கட்டமாக அதுக்கு மேலே உள்ளாக்கிறது இந்த கடைசியாக ஒரு ஆண்டுகளாக ஒன்று செய்ய எந்த ஒரு விஷயத்துக்கும் தலைமத்துவம் தாங்கி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதாவது வளர்த்து விடுது. அதாவது நாளைக்கு வெளியில் போனாலும் எந்த ஒரு 4 பேரையோ கொண்டு தலைமத்துவம் நடத்தி இது ஒன்று செய்யறதுக்கோ இல்லாட்டி தான் யோசிச்சு ஒரு தீர்மானித்து முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு விடுதா பல அது நன்மை. மற்றது எங்களை சேரை பொறுத்தவரையில் பங்க்சுவாலிட்டி, நான் படித்தது சேரோட பங்க்சுவாலிட்டி தலைமத்துவம். மற்றது இன்னென்ன யாருக்கு இன்னென்ன மாதிரி வழிகாட்டணும், இன்னென்ன மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணுன்றதை நாங்கள் கூடுதல். அதாவது ஆஃபீஸுக்கு இன் டைம், அதாவது ஒரு இடத்துல மணிக்கு போகணும்னா அதாவது இன் டைம் பங்க்சுவாலிட்டியாக இருக்கிறதா நான் இது வரைக்கும் செய்து கொண்டு வரேன். அது சேர்கிட்ட படித்தது சேர் மூலமாக தான் நான் படித்தது. அது மாதிரி பங்க்சுவாலிட்டின்றதை பற்றி அறிஞ்சிருந்தாலும் இப்படி இருக்கணும் ஒரு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி இத்தனை மணிக்கு தொடங்கி இத்தனை மணிக்கு முடியணும், இத்தனை மணிக்கு இந்த அந்த டைம் டு டைம் நடக்கிறதுக்கு நான் சேர் தான் படித்தேன். அதை விட ஒரு
நாங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிட்டு ஆர்கனைஸ் பண்ணி செய்ய இன்னென்ன மாதிரி செய்யணும், இன்னென்ன மாதிரி டைமுக்கு எடுக்கணும், இன்னென்ன மாதிரி அதில் முடிக்கணுன்றதை வந்து நான் தலைமத்துவம் வந்து சேல்ஸ் கிளப்பில் முற்றுமுழுதாக பெற்றுக்கிறேன். ஆளுமை விருத்தி என்றது வந்து ஒரு மாணவனுக்கு அது வழியில் போய் வைக்க ஃபுல்லாக வந்து சேல்ஸ் கிளப்பெல்லாம் வருது வந்து நாங்கள் வரோம். பாடசாலை முடிவடையும் வேளைகளிலும் துவிச்சக்கர வண்டிகளில் வரும் மாணவர்களின் இடையூறின்றி சிரமமின்றி வீடு செல்ல உரிய ஒழுங்கில் மாணவர்களை முறைப்படி வழிப்படுத்தி உதவி வருகின்றனர். ஆண்டுக்குரிய மனிதம் சஞ்சிகையினை நமது சேவை கழகத்தினால் வெளியீடு செய்து வைக்கின்றோம். மனிதம் சஞ்சிகையுடன் ஒரு இருவட்டினையும் வெளியீடு செய்வதில் நாம் பெருமைப்படுகின்றோம். ஆக்கம் ஊக்கமும் தந்து நம்மை நெறிப்படுத்திய ஆசிரியர் திரு குணா மகிழ்ச்சியர் அவர்களுக்கும் நமது கழக பொறுப்பாசிரியர் திரு தவகுலசிங்கம் ஐயா அவர்கள் இருவட்டினை வெளியீடு செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சகல கழக அங்கத்தவர்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.